கயிறு விட்ட கால ஜீவிதமோ ஜல்லிக்கட்டு கண்ணு மூடி கட்டி. கடந்த சில நாட்களாக கேரளாவின் சமூக ஊடகங்களிலும் தமிழ்நாட்டின் யூடியூப் சேனல்களிலும் பரவலாக பேசப்பட்டு வரும் ஒரு பெயர் வேடன். பாஜகவும் இந்து அமைப்புகளும் கடுமையாக விமர்சிக்கும் வேடனை தேசிய பாதுகாப்பு முகமை விசாரிக்க வேண்டுமென உள்துறை அமைச்சகத்திற்கு பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் கடிதம் எழுதியது இவர் மீது கவனத்தை திருப்பியிருக்கிறது. யார் இந்த வேடன்? கேரளாவின் திரிசூரில் பிறந்த வேடனின் இயற்பெயர் ஹிரண்தாஸ் முரளி. அப்பா மலையாளி, அம்மா இலங்கையின் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். பள்ளி படிப்பை முடித்த பிறகு சில காலம் கட்டுமான தொழிலாளராக வேலை பார்த்த ஹிரண்தாஸ் ஒரு கட்டத்தில் எடிட்டிங் ஸ்டுடியோவில் பணியாற்ற ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் அமெரிக்க ராப் பாடகரான டியூபாக் ஷாக்கூரின் தாக்கம் ஏற்பட்டு பாடகராக முடிவு செய்த பிறகு தனக்கு வேடன் என்ற பெயரை அவர் தேர்வு செய்து கொண்டார். 2020 வெளியான தனது முதல் பாடலில் சாதி பிரச்சினை, நிறம் சார்ந்த ஒதுக்கல், விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை போராட்டம் ஆகியவற்றை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் பிறகு அவரது பல பாடல்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. கேரளாவின் கம்யூனிஸ்ட் அரசு நடத்திய பல நிகழ்வுகளில் பங்கேற்ற வேடனின் பாடல்களில் பிரதமர் மோடி குறித்து அவதூறான கருத்துக்கள் இருப்பதாகவும், சாதியை முன்வைத்து இந்து சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த வேடன் முயல்வதாகவும் தேசிய பாதுகாப்பு முகமைக்கு பாஜகவின் கவுன்சிலரான VS மினிமோல் என்பவர் கடிதம் ஒன்றை எழுதினார். இது குறித்து பேசிய கேரளாவின் மூத்த பத்திரிகையாளரான MG ராதாகிருஷ்ணன், வேடனின் பாடல்கள் தீவிரமான அரசியல் தன்மை கொண்டவை, தலித்துகளின் குரலை வலுவாக வெளிப்படுத்துபவை, பிராமண மேலாதிக்கத்தை கேள்விக்கு உட்படுத்துபவை, அதனால்தான் இந்து அமைப்புகள் ஆத்திரமடைகின்றன என அவர் தெரிவித்தார்.